தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 90 நாட்களுக்கு மேல் பயனில் இல்லாத மின் இணைப்புகளை துண்டிக்கப் போவதாகவும், அந்த மீட்டர் பாக்ஸையும் கழட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாரி இயங்காத 90 நாட்களுக்கு மேலே இயங்காத மின் இணைப்புகளால தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு நஷ்டம் ஏற்படுறதாகவும், அந்த வருவாய் இழப்பை குறைக்கிறதுக்காகத்தான் இப்படி செய்ய போறோன்ட்டு அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு மின் இணைப்பின் உரிமையாளர், அந்த வீட்டு உரிமையாளருக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு தான் பண்ணுவோம். எஸ்எம்எஸ் மூலம் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு அந்த ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அறிவிப்பு மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சி அலையை உருவாக்கியிருக்கு. ஏன்னா 90 நாட்கள் என்பது ஜஸ்ட் 3 மாதம். இந்த 3 மாத காலம் ஒரு வீடு பூட்டியிருப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம். பல காரணங்களுக்காக இன்றைக்கு ஒரு வீடு 90 நாட்களுக்கு மேலே பூட்டியிருக்கலாம். ஒரு வாடகை வீடு 3 மாதங்களுக்கு மேல காலியா இருக்குன்றது சாதாரணமான ஒரு நிகழ்வு. அந்த மாரி சமயத்துல திடீர்னு கரண்ட்ட கட் பண்ணிட்டு அந்த ஒரு பாக்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணி கொண்டு போனா, புதுசா வாடகைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த உரிமையாளர் ஓடணும் எல்லாத்துக்குமே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆன தங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கணுன்ட்டு 3 மாத காலமோ, 6 மாத காலமோ வெளிநாட்டுக்கு போறாங்க. இப்போ இந்த அறிவிப்புப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வீடுகளுக்கும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் ஆனா அந்த வீட்ல கரண்ட்டே இருக்காது. அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்ளை பண்ணி, புது கனெக்ஷன் வாங்கி, புதுசா ஒரு மீட்டர் பாக்ஸ் வாங்கி ஃபிட் பண்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பழைய டெபாசிட்ட திரும்ப பெறணும். புதுசா ஒரு டெபாசிட் கட்டணும். பழைய டெபாசிட்ட திரும்ப பெறதுன்றது அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பல தடவ நட நடந்தா தாங்க ஈபி டிபார்ட்மெண்ட்ல அந்த அந்த ஒரு டெபாசிட் தருவாங்க. அதையுமே பணமா தரமாட்டாங்க. அடுத்தடுத்த பில்லுல கழிச்சுக்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் புதுசா இவங்க ஒரு டெபாசிட் தர வேண்டியிருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சம்மர் ஹாலிடேஸ்ல 3 மாதத்துக்கு மேல பல வீடுகள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்க. அதனால மின் இணைப்ப சொல்லிட்டு தான் கட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதாவது எஸ்எம்எஸ் வழியா இன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் 90 நாட்கள்ன்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு கம்மியான நாட்களா தான் தெரியுது. ஒரு 6 மாத காலம், ஒரு 1 வருட காலம் அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. இத்தனைக்கும் மின்சாரத்துறையில காலியா நீங்க வச்சிருந்தாலும், அவங்க ஒரு கணக்கு பண்ணி தான் வாங்குறாங்க ஆக்சுவலா. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, பலருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. இந்த ஒரு மக்கள் பிரச்சனையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த அறிவிப்ப கண்டிப்பா அவங்க திரும்ப பெறணும்னு தான் இந்த வீடியோ மூலம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். இல்லையா அட்லீஸ்ட் 3 மாதம்ன்றது 6 மாதமோ, 1 வருடமோ அப்படின்ட்டு மாத்துங்க. ஸோ உங்க வீட்ல நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது 3 மாதத்துக்கு மேல வெளியூர் போறீங்கன்னா, யார்ட்டயாவது சாவி குடுத்து அட்லீஸ்ட் கொஞ்சம் கரண்ட்டாவது யூஸ் பண்ற மாரி பாத்துங்க. இந்த பிரச்சனை நீங்க அப்பதான் தப்பிக்க முடியும். நிச்சயமாக நம்ம தமிழக முதல்வர் மக்களின் பிரச்சனைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஒரு முடிவ மாற்றுவார் என்றத நம்ம நம்புவோம். அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.